ரொம்பவே சாஃப்டான சிகப்பரிசி ஆப்பம்ங்க. இது கூட நீங்க தேங்காய் பால் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா, தேங்காய் பால்லையும் ஊறி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்குங்க. 1 கப் சிகப்பரிசிங்க. அதாவது மட்ட அரிசி இருக்குது இல்லைங்களா? அதான் எடுத்துருக்கிறேன். நீங்க இதுக்கு பதுவா மாப்பிள சம்பா அரிசி, எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாங்க. 1 கப் சிகப்பரிசிங்க, 1 கப் பச்சரிசிங்க, 1/4 கப் உளுந்துங்க. நீங்க எந்த உளுந்து வேணாலும் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வீட்ல இது இருந்தது கருப்பு உளுந்து, அதனால போட்டுக்கிறேனுங்க. கொஞ்சமா 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சமா வந்து வெந்தயம், அந்த 1/4 கப் சிகப்பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஊற வைக்க வேண்டாம். அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும். இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு இப்போ கழிஞ்சாச்சுங்க. ஒவ்வொரு கருப்பு பொட்டு இருக்குதுங்க, நான் அப்படியே விட்டுட்டேன். பரவாயில்ல, அது சத்து தானே அப்படின்னு சொல்லி விட்டாச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சி ஊற்றியாச்சுங்க. 2வது பேட்ச் கூடங்க நம்ம 1/4 கப் சிகப்பவுல் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா? அந்த அவளுங்க, 1/2 கப் தேங்காய்ங்க. இப்போ தேங்காய் வந்து கண்டிப்பாக சேர்த்தணுங்க. அவல் வேணா கூட ஆப்ஷனலுங்க. அவளும் சேர்த்துனீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாயிருங்க. 2வது பேட்சையும் அரைச்சி ஊற்றிங்க. கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை கழுவியும் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுங்க நல்லா கரைச்சி வச்சாச்சுங்க. ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கிறதுக்கு விட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாவு நல்லாவே புளிச்சிருக்குங்க. நீங்கள் வந்து தோசைக்கல்லில் ஊற்றுறாப்படி இருந்ததுன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க. ஆப்பக்கல்லில் ஊற்றுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் ஊற்றுறதுனால கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருந்தேனுங்க. அப்புறம் என்னங்க, ஆப்பம் ஊற்றி சாப்பிட வேண்டியது தானுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டுங்க மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.